இன்றைக்கி நாங்கள் ஒரு முக்கியமான ரொம்ப அழகான இடத்துக்கு போக போகிறோம். அது குரோஷியாலே ரொம்ப ஃபேமஸான இடம். அது எங்கன்னு சொல்லி வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும். காலையில் நாங்கள் தங்கியிருந்த பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற இந்த ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட். இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் டைப்பில் இருந்தது. இந்த ஹோட்டல் ஸ்டேயை வந்து நான் ரொம்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா 80 யூரோக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோட ஒரு ரூம் 3 பேருக்குன்றது வந்து ரொம்ப சீப்பு குரோஷியாவில். அமெரிக்கன் டைப்பில் பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருந்தாங்க. அதாவது நாங்கள் சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவோம்னு சொன்னதுனால சிக்கன் ஸ்லைஸ் வச்சுருந்தாங்க. மற்றபடி எக்கு வழக்கமாக வைக்கிற ப்ரெட் எல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு. காலையில் ஒரு 9 o'clockலாம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் இப்படி தான் இருந்தது. பெருசாக ஸ்னோ எதுவும் இல்லை. ஆனால் நாங்கள் அந்த இடத்த ரீச் பண்ணதுக்கப்புறம் ஸ்னோ இருந்துச்சு பாருங்கள். முட்டி வரைக்கும் இருந்தது. சில இடத்துல வந்து ஹிப்பு வரைக்கும் கூட ஸ்னோ இருந்தது. இது செம்ம. ஓகே the entrance one is on left. It is on the right side of the road. வழுக்குதா? இந்த ஊரில் நாங்கள் வர்றதுக்கு 3 நாள் முன்னாடி வரைக்கும் பயங்கர ஸ்னோ போல். நீ டெப்த்துக்கு ஸ்னோ இருக்குது. லிட்ரலாக ஒரு ட்ரீமி ஒண்டர்லேண்ட்குள்ளே போன ஃபீலிங் தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் வெள்ளையாக இருக்குது. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் ஸ்னோவில் நடக்கிறது கொஞ்சம் டாஸ்க்கு தான். வலிக்கும், காலெல்லாம் எங்கேயாவது வலிக்கி விட்டுரும். ஸோ பார்த்து பார்த்து நடந்து போயிட்டுருக்கோம். இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் சம்மரில் ஒரு வாட்டி வந்திருக்கோம். இந்த இடம் வந்து சம்மரில் பார்க்குறதுக்கு வந்து தி பெஸ்ட் லொக்கேஷன்னு சொல்லலாம். வின்டரில் வந்து எங்களை அலோவ் பண்ணல. நிறையா கீழே இருக்கிற இடத்துக்குலாம் அலோவ் பண்ணல. சம்மர் டெஸ்டினேஷன். வின்டரில் நாங்கள் வந்ததுனால சரி வின்டரில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி தான் வந்திருக்கோம். இந்த இடத்தோட பேர் வந்து பிளிட்வஸ் நேஷ்னல் பார்க். ரொம்ப ஃபேமஸான இடம் குரோஷியாவில். இதுக்கு வந்து ப்ரீ புக் பண்ணால் மட்டும்தான் டிக்கெட் கிடைக்கும். ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதோட டெப்த்துக்கு நம்ம கீழே இறங்கி போகலாம். பட் நாங்கள் போன அன்றைக்கி ஹெவி ஸ்லோன்றதுனால வலிக்கி விடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கனால கீழே அலோவ் பண்ணல. ஸோ மேலேயே நாங்கள் இந்த மாதிரி ரவுண்டு கவர் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சம்மரில் பார்த்தோம் அப்படின்னா கீழே கொஞ்சமாக க்ரீன் கலரில் தெரிகிற தண்ணி வந்து எல்லா இடமும் பயங்கர க்ரீனாக இருக்கும். ப்ளஸ் ஒரு வே தெரியுது இல்லையா கீழே, அந்த வுட்டு மேலே வந்து நம்ம நடந்து போகலாம். அப்படியே இந்த நேஷ்னல் பார்க்கை வந்து சுற்றி வரலாம். கீழே நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு தனி உலகம் மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த நேஷ்னல் பார்க்கு. டாக்ஸ் எல்லாம் கூட இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. பாவம் குளிரில் அது ட்ரெஸ்ஸு போடாமல் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்னோலலாம் ரொம்ப நேரம் வெளியில் வரீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு போடல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படணும். இந்த நேஷ்னல் பார்க் பார்த்தீங்கன்னா சம்மரில் தான் எல்லோரும் விசிட் பண்ணுவாங்க. அதனால் இதோட டிக்கெட்ஸை வந்து ஆன்லைனில் இவங்க வெப்சைட்டில் முன்னாடியே புக் பண்ணிட்டு வந்துடணும். ஆன் ஸ்பாட் வந்து புக் பண்ணோம் அப்படின்னா டிக்கெட் இருக்காது. சம்டைம் வின்டர் டைமில் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கால்ஸ் கூட பிக் பண்ணுறாங்க, இங்கிலீஷில் பேசுகிறாங்க. ஸோ கீழே அலோவ் பண்ணுறாங்களா, போட்டிங்லாம் அலோடு இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு கூட வரலாம். போட்ஸ் எல்லாம் கூட ட்ராவல் ஆகும். இங்கே போட் ட்ரிப்ஸ்லாம் இருக்குது கீழே கொண்டு போய் விட்டுறதுக்கு. அதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட வெப்சைட்டில் இருக்கும். இல்லை ஃபோன் பண்ணி கேட்டால் கூட சொல்லுவாங்க. இவ்வளோ -டிகிரிக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஷூ, ஜாக்கெட்ஸ், அந்த சாக்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னா நல்லாவே மெயின்டைன் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த வார்ம் பேட்ஸ்ன்னு சொல்லிட்டு டெக்கத்லான்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வந்து க்ளவுஸ்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். சரி, ரெடி. Let it go.
Let it go. California, what's in the river? Adik, put. Sada. Dikini. Avuna. Separate ஆதாரம். அஸ்மி. லாஸ்ட் டைம் அந்த பெரிய ஃபால்ஸ் தெரியுது இல்லையா, அது பக்கத்தில் வரைக்கும் போய் ஃபோட்டோ எடுத்தோம். அங்கே ஒரு லைன் மாதிரி தெரியல, அந்த பிரிட்ஜ் மேலே நடந்து போகலாம். அது ஒரு உட்டன் பிரிட்ஜ் தான். ஸ்பிளிட்ஃபிஷ் பக்கத்துலேயே போகிற வழியிலேயே போர்ஜி அப்படின்ற இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நடந்ததில் பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சது. இப்போ டைம் வந்து ஒரு 4:35 தான் இருக்கும். பயங்கரமாக இருட்டிடுச்சு. Friend face கூட்டி வச்சாங்க. ஃபுட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப டீசெண்டாக ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இது வின்டருன்றதுனால பெருசாக யாருமே இல்லை, ரொம்ப காலியாக தான் இருந்தது. குரோஷியாவில் 7 நாள் நாங்கள் தங்கினோம். இன்னும் நிறைய இடங்களை பார்த்தோம். அதோட டீட்டெயில்ஸ்லாம் அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம்.